ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரோக்லான். நம்மளுக்கு வந்து ஒரு குயிக் கொஷின் வந்து என்னென்னா, ராகுல் என்னோட பிஸ்னஸ் ஐடியாவை எப்படி நான் ப்ரொடெக்ட் பண்ணுறது? எனக்கு நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது. அதை நான் வந்து எப்படி நான் ப்ரொடெக்ட் பண்ணுறது? யார்கிட்ட சொல்லி அவங்க ஏதாவது என் ஐடியாவை திருடிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து குயிக்காக 2-3 விஷயம் எல்லாம் யோசிக்கிறது வந்து ட்ரேட்மார்க்கு, பேட்டன்ட்டு, காப்பிரைட்டு, நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட்ஸு, இல்லை வேறு ஏதாவது சாஃப்ட் அக்ரிமெண்ட்ஸ், இந்தமாரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோனா ப்ரொடெக்ட் என்டையர்லி. அண்ட் எஸ்பெஷலி வந்து சில பேர் வந்து லாயர்ஸ் கிட்ட போகிறேன், நான் அவங்கள்ட்ட வந்து அந்த டாக்குமெண்ட் ட்ராஃப்ட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்ட்டு. அண்ட் ஒன்லி திங் இஸ், இந்த லாயர்ஸ் கிட்ட வந்து தே கேன் ப்ராமிஸ் எனி திங். ஓகேவா? எண்ட் ஆஃப் தி டே வந்து நீங்கள் கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணி அது உங்களுக்கு டேமேஜஸ் வந்து அலோகேட் ஆகி அது நீங்கள் வின் பண்ணி அதெல்லாம் நடக்கிறதுக்குள்ளார வந்து உங்களுக்கு வயசே ஆகிடும். அதனால் என்னோடய சஜஷன் வந்து எந்த பிஸ்னஸுமே வந்து என்னை கேட்டால் அந்த இனிஷியலாக இப்போ லாயர்ஸ் கிட்ட உட்காந்து டாக்குமெண்ட் ட்ராஃப்ட் பண்ணுறது அதெல்லாம் அன்னெசரிங்க. அன்டில் யூ ஆர் ப்ரூவ் அண்ட் நோ ஒன் கேர்ஸ். ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து இப்போ உங்களோட பிஸ்னஸ் ஐடியா வந்து யாராவது ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதேமாரி எனக்கு நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நடந்திருக்கு. பட் ஒருவேளை உங்களுக்கு அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்த வழியில் நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஆஸ் அ பிஸ்னஸ் ஐடியாவாக வந்து நீங்கள் எதுவும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுங்க. அதாவது ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. பேட்டன்ட் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலாவோ இல்லை ஒரு டிவைஸோட ஸ்கீமாவோ அந்தமாரி ப்ரிசைஸாக இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நீங்கள் வந்து பேட்டன்ட் பண்ண முடியும். ஐடியாஸாக பண்ண முடியாது. காப்பிரைட்டில் உங்களோட கண்டென்ட்டு அண்ட் உங்களோட ஐடியாஸோட கண்டென்ட் இந்தமாரி விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். பட் அது வந்து இட் இஸ் நாட் கோன் பி ஹோல்டிங் வெரி வெல் அகேன்ஸ்ட் இன் கோர்ட். என்ன சோர்ஸ் கோடில் வந்து யாருமே வந்து அக்சஸ் பண்ணி பார்க்க முடியாது. சோர்ஸ் கோட் லெவலில் வந்து காப்பிரைட் பண்ணலாம், பட் இட்ஸ் நாட் கோன் பி ரியலி வர்த் வைல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட்ஸில் பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி தான் இருக்குமே தவிர அந்த ப்ராஜெக்ட்குள்ளே என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இருக்காது. ஸோ அதனால் வந்து அதுவும் கூட கிட்டத்தட்ட வந்து யூஸ்லெஸ் தான். அண்ட் ட்ரேட்மார்க்ஸ் வந்து ஜஸ்ட் பிராண்ட் நேம் மட்டும்தான். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பிராண்ட் நேம் வந்து ஃப்ளிப்கார்ட் இருக்குது, அமேசான் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு நேமை தான் யாரும் யூஸ் பண்ண முடியாத தவிர அந்த ஐடியாவுக்கு மேலே வந்து எந்த நேம் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இஃப் யூ லுக் அட் இட், இட்ஸ் ஆல் கோன் பி வேஸ்டிங் டைம். ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்கள் ஐடியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஐடியா கூட சேர்ந்து ஒரு வேல்யூவை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த வேல்யூவை இன்னொருத்தவங்களால் ரெப்ளிகேட் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக ஒரு 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 பிஸ்னஸ் ஒருத்தங்க பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்கள பார்த்து நீங்கள் காப்பிடிச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்கள் சக்சீட் ஆகலை அப்படின்றதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு போய் நீங்கள் பின்னாடி போய் செக் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு வேல்யூ ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ சிஸ்டத்தை உங்களால் காப்பி பண்ண முடிச்சிருக்காது. ஸோ தட் இஸ் த மேஜர் கீ சேஞ்சுங்க, லைஃப் சேஞ்சருங்க. என்னென்னா இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ பெரிய கம்பெனி இவங்களாலே எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். ஃபேஸ்புக் ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க எதுக்கு வாட்ஸ்அப்பை போய் வாங்கணும்? இவங்களுக்கு கீழே 1000 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்கள வச்சு இந்த வாட்ஸ்அப் மாதிரி ஒரு அப்ளிகேஷனே இவங்க க்ரியேட் பண்ணிட்டு போயிடலாமே. எதுக்கு இவங்க போய் வாட்ஸ்அப்பை வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கீழே ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது. அது என்னென்னா யூஸரோட ஃபோன் நம்பர்ஸ். அது ஃபேஸ்புக் கிட்ட இல்லை. அதுதான் வந்து அவங்களுக்கு வேணும். அண்ட் மோர் ஓவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப்பை வாங்கினதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, இப்போ ஃபேஸ்புக்கே அதேமாரி ஒரு அப்ளிகேஷன் பண்ணலாம், பண்ணி யூஸரோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வாங்கலாம். பட் வாட்ஸ்அப் இதோட இன்னொன்று என்ன பண்ணிச்சு அப்படின்னா, இது எத்தனை கண்ட்ரீஸில் போய் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய லீகல் பேட்டில்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரைவசி இஷ்யூஸ்லாம் நிறைய அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நிறைய கண்ட்ரீஸில் நிறைய விஷயத்தை மாடிஃபை பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு டொமைன் நாலேஜ், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் திரும்ப வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இந்த திரும்ப நீங்கள் அதே அடிபட்டாகணும். அதே விஷயத்துலலாம் நீங்கள் போய் அந்த டைம் ஃப்ரேமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் திரும்ப அடிபட்டு வரணும், விச் யூ டோன்ட் ஹேவ் டு தட் சார்ட் ஆஃப் டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ ஒரு ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப்பை வாங்குற ஒரு ரீசன் வந்து சாஃப்ட்வேர் கிடையாது. இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நாட் த பிஸ்னஸ் ஐடியா, அந்த பிஸ்னஸ் ஐடியாவுக்கு பின்னாடி இருக்கிற வேல்யூ. ஸோ அதுதான். ஸோ அந்த யூசர் டேட்டா அது ஒரு வேல்யூ. செகண்ட் வந்து அவங்க எத்தனை வருஷம், லெட்ஸே ஒரு 4 years 5 years வந்து இத்தனை கண்ட்ரீஸை லான்ச் பண்ணி எவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி இப்போ அவங்களால ஸ்டேபிளாக அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இந்தியா அந்தமாரி பெரிய பெரிய கண்ட்ரீஸில் ரன் பண்ண முடியுதுன்னா அந்த ஒரு திரும்ப தடங்களை நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ அப்படின்ற அந்த வேல்யூவை வந்து தே கேன் கெட் இட். சரி, ஸோ அப்போ அந்த வேல்யூவை நம்ம க்ரியேட் பண்ணணும். ப்ரிட்டி மச் நம்ம ஒரு வெறும் ஐடியா மட்டும் வச்சுட்டு நம்ம போனோம்னா எனி ஒன் கேன் ஸ்டீல் இட். பட் அவங்க அப்படியே ஸ்டீல் பண்ணிட்டு போயிருந்தாலும் நம்மளுக்கு கீழே அந்த ஒரு வேல்யூ சிஸ்டத்தை நம்ம கையில் வச்சுருக்கோம் அப்படின்றப்ப அவங்க இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுறப்ப அதில் எப்படி ஃபெயில் ஆனாங்கன்றது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல்லுங்க. ஸோ அதெல்லாம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியாஸ் வந்து நான் ஐ வில் கிவ் இட் ஃப்ரீ. நீங்கள் யாருனாலும் போய் ட்ரை பண்ணுங்கள். பட் நீங்கள் எங்கே பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எதுக்குன்னா நான் வந்து பார்ப்பேன். ஸோ நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டு நான் பெட்டராக பண்ணுவேன். விச் இஸ் லைக் எனக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு கேஸ் ஸ்டடி நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நான் அந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வில் டெஃபினெட்லி ஐ கேன் டூ இட் பெட்டர் தேன் யூ, ஐ கேன் பீட் யூ. பிகாஸ் இந்த ஐடியான்றது உங்களோட ஓன் பேபி கிடையாது. இது நீங்கள் வந்து பல வருஷமாக யோசித்து அதை வளர்த்த ஒரு கனவு கிடையாது. அது என்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போன ஒரு சின்ன ஒரு காப்பி ஆஃப் மை லிட்டில் கனவு தான். ஸோ அப்போ வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அதில் நான் எந்த அளவுக்கு நான் கொடுத்ததில் உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆச்சோ அதை தான் நீங்கள் பண்ணுறீங்க. வெரஸ் நான் வந்து ஐ எம் தி ஒரிஜினல் இன்ஸ்பைரேட்டர் ஃபார் தட் ஐடியா, ஐ எம் தி ஒரிஜினல் கிரியேட்டர் ஆஃப் தட் ஐடியா.
ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஐடியாவோட ஒரிஜினல் இன்செப்ஷன் இங்கே இருக்கிறதுனால இதுக்கு பின்னாடி வந்து நிறைய ரீசன் இருக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் அந்த ஐடியாக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில் பின்னாடியும் வந்து என் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதனால் அந்த ஒரு விஷயம் வந்திருக்கும், ப்ராக்டிக்கலாக வந்திருக்கும். ஸோ அப்போ அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு தெரியாது, அது எல்லா ஒரு டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஸோ அதனால் என்னோட ஐடியா வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஐ வில் டூ இட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ அதனால் இப்போ யாராவது ஒருத்தவங்க பண்ணாங்க அப்படின்னா ஜஸ்ட் லெட் தம் டூ இட். இஃப் தே ஃபெயில்னா அவங்க லேர்ன் பண்ணிக்கோங்க, இஃப் தே சக்சீட்னா வந்து ஸ்டில் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தெம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா எங்களை கேட்டது வந்து இப்போ ராகுல் உங்களோட ஐடியாஸ்லாம் என்ன இருக்குது, உங்களோட பிஸ்னஸ் ஐடியாஸ் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் எல்லாம் பண்ணுவேன்னு தெரில, பட் நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ அது சும்மா வந்து சில விஷயம் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு நான் டீஸ் பண்ணுறேன். அண்ட் என்னோட அந்த கேம் நம்ம ஒன்று டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஃபஸ்ட் கட்டு வந்து இப்போ எனக்கு சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த ஐடியாஸ்லாம் என்ன அப்படின்னா வந்து நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பேன், என்னால் எப்படி இவ்வளோ விஷயம் பண்ண முடியுது, இத்தனை வீடியோஸ் பண்ண முடியுது, இவ்வளோ ஒர்க்கை ரன் பண்ண முடியுது அப்படின்னா வந்து நான் வந்து இன்றைக்கி ஒர்க் பண்ணுறது வந்து இன்னொரு டாஸ்க்கு கிடையாது கைஸ். ஸோ இது வந்து மோஸ்ட் கேசஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்கோடதோ இல்லை அதுக்கு அடுத்த மந்தோடதோ இல்லை 6 மாதத்தோடதோ இல்லை 2-3 வருஷமோ இல்லை 6 வருஷமோ கழித்து நான் பண்ண போகிற டாஸ்க்கோட ஒர்க் வந்து நான் இன்றைக்கி பண்ணுவேன். இன்னொரு டாஸ்க் நான் இன்றைக்கி பண்ணவே மாட்டேன். இன்னொரு டாஸ்க் நான் எப்போயும் முடிச்சு வச்சிருப்பேன். நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ்லேருந்து யாருமே வந்து ஃபோன் பண்ணி எனக்கு பேசணும்னு அவசியம் கிடையாது, டெய்லி மீட்டிங்ஸ் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க எல்லாத்துக்கும் செய்ய வேண்டிய ஒர்க்கை வந்து ரொம்ப ப்ரிசைஸாக கொடுத்துருவேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு என்ன ஒர்க் அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு இஆர்பி சிஸ்டம் மாரி நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா லெட்ஸ் இன்னொரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு அனாலிட்டிக்ஸ் டேஷ்போர்டு வந்து ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாட்ஸ் டூயிங் சொல்லிட்டு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஒயர் ஃப்ரேம் எல்லாமே வந்து எப்போ நான் போட்டது அரௌண்ட் April 2021 வந்து இந்த ஒயர் ஃப்ரேம் போட்டாச்சு. ஆனால் இந்த ஒர்க்கை வந்து டிசைனர்ஸ் வந்து எப்போ முடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே முடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட வந்து 1 மாதம் கழித்து வந்து இந்த ஒர்க்கை வந்து அவங்க முடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஒர்க்கை நான் எப்போ பண்ணேன், 1 மாதத்துக்கு முன்னாடி பண்ணிட்டேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒரு 4 days 3 days வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு 26th May 23rd May 24th 25th May அந்த ஒரு 3-4 நாள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து என்கிட்ட வரணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஒர்க்கை எல்லாமே நான் முடிச்சு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டுட்டேன். ஸோ இந்தமாரி டிசைன் பண்ணுங்கள், அவ்வளோதான், இந்த ஒரு 4 ஸ்க்ரீன் தான் இருக்குது, இந்த டிசைனை பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கை நான் முன்னாடியே முடிச்சு வச்சுட்டேன். இதெல்லாத்தையும் முடித்து இதெல்லாத்தையும் கிளியராக அசைனும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையும் வந்து கிளியராக அசைன் பண்ணி வச்சுட்டேன். எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பார்த்திங்கன்னா கிளியராக அசைன் பண்ணி வச்சாச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து they don't have to come back to me. ஸோ இதே மாதிரி தான் கைஸ் என்னோடய விஷனில் இருக்கிற மற்ற ப்ராஜெக்ட்ஸும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 ப்ராஜெக்ட் இருக்குது. இதில் மட்டுமே கிட்டத்தட்ட 50 ப்ராஜெக்ட் இருக்குது. இது எல்லாமே மற்றதும் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறது ஒரு 50 ப்ராஜெக்ட் இருக்குது. இது 50 ப்ராஜெக்ட்டில் சில ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் நான் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நாளைக்கு முன்னாடியில் இருந்து அதை நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்றத ஒரு சின்ன கிளிம்ஸ் காட்டுவோம். அண்ட் இதில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்ன்றதை நான் சொல்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து என்னோடய ஐடியாஸ் வந்து சம்டைம்ஸ் மே நாட் பி ஒர்த் வைல். ஸோ உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் இது குட் ஐடியாவா இல்லையான்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து வர்ச்சுவல் லாகின் ஒன்று. ஸோ இது என்னென்னா சென்ட்ரலைஸ்டாக ஒரு லாகின் சிஸ்டம் ஒன்று பண்ணணும். ஏன்னா நம்ம நிறைய ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் பண்ணுவோம் ஃப்யூச்சரில். ஸோ அப்போ வந்து சென்ட்ரலைஸ்டாக ஒரு லாகின் சிஸ்டம் ஒன்று பண்ணுவோம். அண்ட் அது வந்து கேம்ஸ் ஆப்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணுவோம். ப்ரொஃபைல் சிங்க்ரனைசேஷன்லாம் வச்சு பண்ணுவோம். அண்ட் பிட் மோர் செக்யூர்டாக பண்ணுவோம். அண்ட் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த ப்ராஜெக்ட்டில் நான் யோசிச்சது என்ன அப்படின்னா வந்து யூசர் வந்து டேட்டா வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம இது அதேமாரி மேல் வெர்ஷன் ஃபீமேல் வெர்ஷனும் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படின்னு நினச்சோம். இந்த சென்ஸ் வந்து ஒன்று கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் த ஜெண்டர் வந்து தே கேன் சேஞ்ச் கலர் அந்த மாதிரிலாம் கூட யோசிச்சு வச்சுருந்தேன். அண்ட் ஸோ இதில் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் நான் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல போய் நம்ம லாகின் பண்ணுறோம். ஜிமெயில் வச்சு லாகின் பண்ணுறோம், ஃபேஸ்புக் வச்சு லாகின் பண்ணுறோம். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளை ஃபேஸ்புக் வச்சு ஆத்தென்டிகேட் பண்ணிட்டு நம்மளோட ப்ரொஃபைல் டேட்டா வந்து ஃபேஸ்புக் வந்து அந்த வெப்சைட் ஓனருக்கோ ஆப் ஓனருக்கோ அமுச்சு விடும். அந்த டேட்டா அவங்களுக்கு போனதுக்கப்புறம் அவங்களோட டேட்டா பேஸில் அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ, உங்களோட நேம், இமெயில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் அனுப்புதோ அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம மறந்தே போய்டுவோம். அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுறோம், மறந்தே போய்டுவோம். அந்த டேட்டா ஆனால் அங்கேயே இருக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா அங்கேருந்து நியூஸ் லெட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ண தனியாக அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணாலும் நியூஸ் லெட்டர்ஸ் தனியாக வந்துட்டு இருக்கும். ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுமாரி இவ்வளோ அனாயிங்கான விஷயம்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாத்துலேயும் வந்து அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா சம்டைம்ஸ் வந்து சில வெப்சைட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே இன்னொரு வெப்சைட்டில் கொடுத்த இன்ஃபர்மேஷனை திரும்ப கேட்பாங்க. அதே இன்ஃபர்மேஷன் இன்னொரு வெப்சைட்டில் கேட்பாங்க. உங்களோட நேம் என்னங்க, ஏஜ் என்னங்க, டேட் ஆஃப் பர்த் என்னங்க அப்படின்ட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து காமனாக இருக்கிற சில விஷயம் வந்து திரும்ப திரும்ப கேட்பாங்க.
ஸோ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஒரு லாகின் சிஸ்டம் ஜஸ்ட் லைக் ஃபேஸ்புக் ஒரு கூகுள் லாகின் சிஸ்டம் அந்தமாரி ஒரு லாகின் சிஸ்டம் அது நீங்கள் வச்சு எந்த வெப்சைட் எந்த ஆப்லலாம் லாகின் பண்ணலாம். திரும்ப நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் நீங்கள் லாகின் பண்ணீங்களோ அந்த அந்த எல்லா வெப்சைட்டையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு இங்கே டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அந்த டேட்டா பேஸ்லேருந்து போயிடும். அந்த வெப்சைட்டோட டேட்டா பேஸ்லேருந்து போயிடும். அதுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ஏபிஐ கொடுப்பாங்க அதை டெலீட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உங்களோட டேட்டா வந்து வில் பி ஸ்டோர்ட் இன் பக்கெட்ஸ் அண்டர் யுவர் ப்ரொஃபைல். ஸோ அதில் உங்களோட பர்சனல் இன்ஃபோ, ஹெல்த் இன்ஃபோ, ஃபினான்ஷியல் இன்ஃபோ, ப்ராப்பர்ட்டி இன்ஃபோ அந்த மாதிரி எல்லாமே வந்து பக்கெட்ஸ் மாதிரி கிரியேட் ஆகி அதுக்கு கீழே வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் போகிறீங்க அப்படின்னா அங்கேயே ஒரு பெர்மிஷன் வரும். ஸோ இது வந்து இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணால் அது கேட்குது, நீங்கள் வந்து மைக்கு பெர்மிஷன் கொடுங்க, கேமராக்கு பெர்மிஷன் கொடுங்க, கான்டாக்ட் அக்சஸ் பண்ண பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குதோ அதே மாதிரி அந்த வெப்சைட்டோ அந்த ஆப்போ வந்து உங்களுக்கு பெர்மிஷன் கேட்கும். எனக்கு வந்து உங்களோட ஃபினான்ஷியல் டேட்டா வேணும், ஹெல்த் டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் எதெல்லாம் ஓகே கொடுக்குறீங்களோ அந்த செலக்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் அந்த வெப்சைட்டுக்கு வந்து போயிடும். ஸோ தட் நீங்கள் என்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதேமாதிரி ஃபியூச்சரில் வேணும்னா எப்போ வேணாலும் டெலீட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இது பை டிஃபால்ட் வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிஃபிகேஷன் எனேபிளாக இருக்கும். இந்த சென்ஸ் இந்த வெர்ச்சுவல் லாகின் வச்சு நீங்கள் எந்த வெப்சைட் ஆப்பில் லாகின் பண்ணாலும் உங்களோட வெர்ச்சுவல் லாகின் ஆப்புக்குள்ளார ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீன் ஓகே, ஐ திங்க் அந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீன் இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீன் வந்து இதில் ஒரு பாப்பப் மாரி வரும். ஸோ அந்த பாப்பப் வந்துட்டு நீங்கள் அந்த ஆப் லாகின் அப்ரூவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து இட் வில் கோ த்ரூ. ஸோ ப்ரிட்டி மச் அதுதான். ஸோ அதேமாரி இதில் நீங்கள் வந்து இந்த ஆஃபீஸில் ஏதோ லாபியில் செக்இன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்பை வச்சு செக்இன் பண்ணலாம். ஸோ இதுமாதிரி நிறைய யூட்டிலிட்டிஸ் இதுக்கு இருக்குது. ஸோ இது ரொம்ப டீட்டெயிலெலாம் போவேன்னா. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா ஒரு டிவைஸ்க்கும் வந்து ஒரு காமன் இன்டர்ஃபேஸ் கொடுத்து நம்ம டிவைசஸ் வந்து நம்ம ஆஸ் வி க்ரோ வந்து நம்ம டிவைசஸ் ஆட் பண்ணலாம். ஸ்மார்ட் ப்ளக்ஸு அண்ட் ஸ்மார்ட் ஸ்விட்சஸ், ஸ்மார்ட் லாக்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு ஆப்பு அட் த சேம் டைம் வந்து ஒரு காமன் இன்டர்ஃபேஸ் லாங்குவேஜில் ஏபிஐஸ் கொடுப்போம். ஸோ ஈவன் மேனுஃபேக்சர்ஸ் வந்து நம்மளை வந்து ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய சைனீஸ் மேனுஃபேக்சர்ஸ் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட வந்து ஒரு ப்ராடக்ட் டெஸ்டிங்கில் இருக்குது. நம்ம ஒரு ஸ்மோக் சென்சர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ஸ்மார்ட் ஸ்மோக் சென்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஆப் வந்து இதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னோன் ஆப்பு, அதில் ரொம்ப பெரிய ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை, கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. அண்ட் எல்லாமே சைனீஸ் ஆப்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்தமாதிரி சைனீஸ் மேனுஃபேக்சர்ஸ்லாம் ஒரு டீசெண்டான ஆப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் யூஐ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஐம் ஸ்டில் நாட் ஹாப்பி. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் இதுதான். ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2019 ஆரம்பிச்சது. அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப இது பாருங்கள் 2019, திரும்ப 2019, அதுக்கப்புறம் இது பாருங்கள் திரும்ப வந்து நவம்பர். ஸோ அதாவது எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த ஆப்போட இது பாருங்கள் ஜூனில் ஆரம்பிச்சது, டிசம்பர், நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் போய்ட்டு சரி ஓகே இது வேறு ஒரு வெர்ஷன் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுவோம், டிசைன் வேறு ட்ரை பண்ணுவோம், கான்செப்ட் வேறு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து சைல்ட் கேர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு அப்ளிகேஷன் பண்ணலாம், சின்ன சின்ன ஸ்கூல்ஸ்க்குலாம் ஒரு அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வெர்ச்சுவல் போர்ட்டல், இது வந்து என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட். இந்த சென்ஸ் வந்து இதெல்லாம் நிறையா இருக்குது பேசுறதுக்கு, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே. இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு காமன் இன்டர்ஃபேஸ். இது முக்கால்வாசி கம்பெனிஸ் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க ஆக்சஸ் கொடுக்கணும் அவங்க டெவலப்பர்ஸ்க்கு, அவங்க ஸ்டாஃப்ஸ்க்கு. ப்ரிட்டி மச் ஒன்று வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கும், இன்னொன்று வந்து சேல்ஸ் லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஆக்சஸ் கொடுக்கணும். அதுக்குள்ளார இன்ஆப் பர்ச்சேசஸ் இருக்கும், அதுக்குள்ளார வந்து அப்ரூவல்ஸ் இருக்கணும். ஸோ இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷனில் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறது. ஸோ அதாவது கிரெடிட் ரிக்வெஸ்ட்டு. ஸோ ஐ கேனாட் கோ இன் டு டீட்டெயில், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அந்தமாரி எல்லா விஷயத்தையும் வந்து ஆப் டெலிகேஷன், ஆப் ஆக்சஸ் டெலிகேஷன் அண்ட் ஆப்புக்குள்ளே இருக்கிற இன்ஆப் பர்ச்சேஸ் வந்து அப்ரூவ் பண்ணுறது, இந்தமாரி விஷயம் எல்லாத்தையும் வந்து இந்த சிஸ்டத்துலேருந்து சென்ட்ரலைஸ்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இது வந்து என்னோட சார்ட் ஆஃப் லைக் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் தான் வந்து மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய ப்ராஜெக்ட் வந்து நான் இதில் இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இது இந்த லாகினும் வெர்ச்சுவல் போர்ட்டலும் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு செட் ஆஃப் என்னோட ஒரு ஹோலிஸ்டிக்காக நான் பண்ணணும்னு நினைக்கிற பெரிய லெவல் ப்ராஜெக்ட்ஸில் இது ரெண்டும் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து வெர்ச்சுவல் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆரம்பித்தது வந்து 2016 மே 2016 பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைத்தனமாக நிறையா அப்பப்போ எழுதி வச்சுருப்பேன். இந்த ஆர்கிடெக்சர் எழுதுறது, ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எங்கெங்கே யார் கூட பேசணும்,
எப்படி பேசணும் அப்படி சொல்லிட்டு நிறைய எனக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அதெல்லாம் வந்து சின்னதாக ஸ்க்ரிபிள் பண்ணி வச்சுட்ருப்பேன். 2016 ஆரம்பிச்சது. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2018 சில ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இவரும் 2019 சில ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியாக இது எப்போ பண்ணது, 2000 ஐ திங்க் இது ஷுட் பி அரௌண்ட் 2019 இருக்குன்னு நினைக்கிறேன். 2019 அக்டோபரில். ஸோ 2016 2019 வரைக்கும் இதில் நான் சின்னதாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் பாருங்கள், இது இன்னும் நான் லான்ச் பண்ணல. இதே தான் சேம் வித் அதர் ப்ராஜெக்ட்ஸ் as well. அண்ட் இது அது ஆல்சோ தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க். ஸோ இதில் எவ்வளோ ஒர்க் வந்து போயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பாருங்கள் 2018 ஆரம்பிச்சது. அண்ட் இது வந்து என்னென்னா, நிறைய இந்த ட்ரேடிஸ்லாம் இருப்பாங்க இங்கே ஆஸ்திரேலியாவில், இந்த கார்பெண்டர்ஸு, டைலர்ஸு அண்ட் அந்த சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய வந்து சின்ன ஒர்க்ஸ் பண்ணுற கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லோரும் வந்து ஒரு ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுறது, ரொம்ப சிம்பிளிஃபைட் வெர்ஷனில் ஒரு ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுறது, ப்ரொப்போசல் க்ரியேட் பண்ணுறது, கிளைண்ட் கிட்ட பேமெண்ட்ஸ் வாங்குறது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட். அதேமாரி ஆஸ் அ ஹோம் ஓனராக, ஒரு ஆஃபீஸ் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக வந்து நான் வந்து இப்போ எனக்கு ஆஃபீஸில் வந்து ஒரு 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 இன்டீரியர் ஒர்க் ஒன்று பண்ணணும், லைட்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அந்தமாரி இருக்குது அப்படின்னா வந்து நான் ப்ரொப்போசல் வாங்கி யார்கிட்ட அந்த ஒர்க்கை கொடுத்து கரெக்டாக பண்ணுறது அப்படின்றது இது எல்லாமே இந்த பிளாட்ஃபார்மில் பண்ணலாம். ஸோ இது வந்து 2018 ஆரம்பித்தது வந்து ஆல்மோஸ்ட் லைக் இப்போ கடைசியாக இதில் ஒர்க் பண்ணது வந்து இதுவும் 2018 தான். ஸோ 2018 இவ்வளோ ஒர்க்கு பண்ணி இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒர்க்கு வந்து அடுத்தது எப்போ வந்து டிசைனர் டைம் கிடைக்குதோ, டெவலப்பர் டைம் கிடைக்குதோ, அப்போ வந்து அவங்க வந்து இதை எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்டு இது வந்து வான் ஸ்டேஷன்ஸ். அண்ட் இதில் சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ட்ரேட்மார்க்லாம் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருப்பேன். ஏன்னா அது முடியறதுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கூட சம்டைம்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆல்ரெடி முடிச்சு வச்சுருப்பேன். அண்ட் எப்போ நான் வந்து ப்ரொடக்ஷன் கொண்டு போகிறோன்னா அப்போ பார்த்திங்கன்னா நான் திரும்ப எல்லா சின்ன விஷயம் பண்ணிகிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. எல்லாமே ரெடியாக இருக்கும். ஒயர் ஃப்ரேம் ரெடியாக இருக்கும், டிசைன் ரெடியாக இருக்கும், கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் ரெடியாக இருக்கும், சர்வர் ஸ்டாக் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன டெக்னாலஜியில் பண்ண போகிறோம், எல்லா இன்ஃபர்மேஷனும் ரெடியாக இருக்கும். ஸோ ப்ரிட்டி மச் ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்மளுக்கு ஒருவேளை ஒரு இன்வெஸ்டர் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வரட்டும், இல்லை வந்து ஈவன் நம்மளுக்கே இப்போ ரிசோர்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, நம்மளால் இந்த ப்ராஜெக்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளும் பண்ணலாம். அண்ட் இது வந்து என்னோட ஒன் ஆஃப் மை சார்ட் ஆஃப்டர் ட்ரீம் ப்ராஜெக்ட் சொல்லலாம். 2016 இதை யோசிச்சது. ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி 2008-9 ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் நான் சின்னதாக ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் எல்லாத்தையும் மற்றெல்லாம் டெலீட் பண்ணிட்டு சின்னதாக மட்டும் வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து ஒரு பேட்டன்ட்டும் ஒன்று போட்டு வச்சுருக்கேன், ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. அண்ட் இது வந்து நான் நிறைய சொல்ல முடியாது, பட் வில் டாக் அபவுட் இட் ஒன் டே. ஸோ ஒரு இன்செப்ஷன் ஸ்டேஜ் கிட்டக்க போகிறப்ப வந்து இதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப் இதுமாதிரி சோஷியல் ப்ராஜெக்ட்ஸும் நிறைய இந்தமாரி ஆர்கிடெக்சர்லாம் ஒர்க் பண்ணி வச்சுருப்பேன். அது எப்படி பண்ணணும் அப்படின்லாம். இது வந்து செக்ஸ் அஃபெண்டர் ட்ராக்கர். இது வந்து நிறைய குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க அந்த இடத்துல. வந்து இந்த அஃபெண்டர்ஸ்லாம் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட போயிட்டு திரும்ப இதை தொலை பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து உங்களுக்கு தெரியாது உங்கள் ஏரியாவில் எத்தனை செக்ஸ் அஃபெண்டர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் யார் அப்படின்றது தெரியாது. ஸோ அதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் பசங்களுக்கு காட்டுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்றதுனால வந்து இதை நான் பண்ணிவிட்டு, அதேமாரி ஒரு SOS திடீர்னு எமர்ஜென்சினா யாரை காண்டாக்ட் பண்ணணும், எப்படி காண்டாக்ட் பண்ணணும், அந்த குழந்தைங்க யாரை காண்டாக்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ஆப்பு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இதில் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 2018 பண்ணது, ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னென்னா ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு கேம் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். இது வந்து கிரிப்டோ பேஸ்டு ப்ராஜெக்ட் இது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் எவ்ரிடே ஆக்டிவிட்டி, ஒரு பிஸ்னஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து பண்ணலாம். அதே சமயத்தில் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். அது நீங்கள் பண்ணுறப்போ வந்து யூ லேர்ன் மணி. ஸோ ஒரு கராஜ் ஆரம்பிக்கிறதோ, ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் ரன் பண்ணுறதோ, ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறதோ, இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒரு லா ஃபர்ம் ஏதோ ஒன்று ரன் பண்ணுறதோ, அது ரன் பண்ணால் ஒரு ஆக்சுவல் சிட்டியில் என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களோ அதேமாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் மாதிரி. பட் யூ ப்ளே வித் ரியல் கிரிப்டோ கரன்சிஸ். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்காக அவங்களுக்குலாம் ஒரு ஆப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் ஒன்று பண்ணலாம். அதில் வந்து ப்ராஜெக்டோட எல்லா டெலிவரிஸு, டாஸ்க் எல்லாத்தையும் வந்து ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஜெக்ட்டும் கொஞ்சம் ஆக்சுவலி ஓல்டு தான், அரௌண்ட் லைக் 2015 அந்த டைமில் வந்து பண்ணது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ளகின் மேனேஜர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று பண்ண வச்சோம். இது வந்து ஆக்சுவலி வந்து வர்ச்சுவல் ட்ரைவ் அப்படின்ட்டு சார்ட் ஆஃப் லைக் UI பாத் மாதிரி ஒரு RPA மாதிரி
ஆர்பிஏ ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ஒரு ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பேஸ்டு ஒரு ப்ராஜெக்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு யூஐ கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எழுதி வச்சுருந்தேன். பட் அகெயின் இட்ஸ் நாட் பாசிபிள் டு டூ இட் நவ். அப்புறம் வந்து ஒரு ஜேஎஸ் அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் மேனேஜர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஜேஎஸ் அப்ளிகேஷன் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காஸ்ட் ட்ராக் இது. ஸோ இது வந்து இந்த பெட்டிஷன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த பெட்டிஷன் டொனேஷன்ஸு, ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆப் ஒன்று பண்ணலாம். பட் இது வந்து பேஸ்ட் ஆன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அவங்க எதெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐடியாவை பார்த்திங்க அப்படின்னா 2017 போட்டு வச்சது. அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னா வந்து இந்த ஐஎம்டிபி, அதுக்கப்புறம் விக்கிபீடியா, அது மாதிரி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இட்ஸ் மோர் ஜெனரிக். இப்போ நீங்கள் ஒருத்தரை பற்றி நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா வந்து அவரை பற்றி அவர் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் அவர் இருப்பார். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேசட் இருக்காது. நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்போம், இன்னொரு பக்கம் வந்து நல்ல கிரிக்கெட் பிளேயராக இருப்போம். பட் நீங்கள் வந்து இப்போ போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலிக்கு வந்து கிரிக்கெட் நல்லா தெரியுன்ற எல்லாம் தெரியும். பட் அவருக்கு ரக்பியும் பிடிக்கும், ரக்பியில் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ அஜித் எடுத்துட்டிங்கன்னா வந்து ஹீஸ் அன் ஆக்டர். பட் அவர் வந்து ஒரு பைலட் லைசன்ஸ் வச்சுருக்காரு. ஸோ இதில் வந்து நாட் அ ஹெலிகாப்டரில் ட்ரோன் பைலட் லைசன்ஸ் வச்சுருக்காரு. அண்ட் ஹீஸ் அ கார் ரேசர். அப்படின்னா அதை பற்றி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் படிக்கிறதுக்கு இருக்காது. ஏதோ ஒரு பிளாக் ஏதோ ஒன்று இருக்குமே தவிர ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ அந்தமாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை நம்ம பண்ணணும். அவங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து நம்ம வேறு மாதிரி ஒரு ஆர்கைவிங் சிஸ்டத்தில் வந்து இதை நம்ம சேவ் பண்ணணும். ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் ஒரு ஹியூமனை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருந்து இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று யோசிச்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் டிஎன் ஆப் ஒன்று. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இட்ஸ் வெரி வேக் ஐடியா. ஸோ இன்னும் பெருசாக இன்செப்ஷன்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வந்து 2017 ஒரு ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம ஜஸ்ட் ரிவ்யூ சிஸ்டம், ஒவ்வொரு பிளேஸோட ரிவ்யூ சிஸ்டமு. அண்ட் இது வந்து எல்லா ரிவ்யூ சிஸ்டத்துலேருந்தும் டேட்டா எடுத்துகிட்டு வந்து கியூமுலேட்டிவாக ரிவ்யூஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா 2016 ஆரம்பிச்சது. இது 2016 இதை யோசிச்சு அதுக்கப்புறம் டிசைன்லாம் இதில் கொஞ்சம் பண்ணி இப்போ வச்சுருக்கேன். இது என்னென்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்க வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க, மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து அதை தேடுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. போலீஸில் போய் சொல்லலாம், என்ஜிஓஸில் போய் சொல்லலாம். பட் அதை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம எஃபிஷியண்ட்டாக அந்த வேலையை செய்யணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 to 48 hours வந்து வெரி வெரி க்ரூஷியல். அந்த ஒரு டைமில் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் அது நம்ம தப்பான இடத்துல போய் தேடிட்டு இருக்கக்கூடாது நேரத்தில். ஸோ அதனால் வந்து அந்த டைம் ரொம்ப ப்ரிசைஸாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம சர்ச் பார்ட்டிஸ் இருக்கும், நம்ம கூட சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் தேடுவாங்க. ஸோ அவங்க எல்லோரும் இந்த வேலையை எஃபிஷியண்ட்டாக செய்யணும். எல்லோரும் வந்து தேடின இடத்துல போய் தேடிட்டு இருக்கக்கூடாது. அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் ஒன்று பண்ணலாம். இதை வச்சு ஹீட் சிக்னேச்சர்ஸ் ட்ராக் பண்ணுறது. ஸோ அவங்க தொலைஞ்சிட்டாங்க அப்படின்னா வாலண்டியர்ஸ், அந்த ஏரியாவில் இருக்கிற வாலண்டியர்ஸ் எல்லாத்துக்கும் இமீடியட்டாக அலர்ட் பண்ணுறது. ஸோ இந்தமாரி நிறைய விஷயத்தை வச்சு ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று யோசிச்சு வச்சேன். ஏன்னா இது உலகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங் வந்து இட்ஸ் அ வெரி பிக் திங். தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், அது பண்ணலான்ட்டு. இது ஆக்சுவலி ஆப் எல்லோ கலரில் இருக்க ஒரு ரீசன் வந்து எல்லோ கிவ்ஸ் சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஹோப் கொடுக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி ரெஃப்ரெஷிங் கலர். ஸோ அதுக்காக அந்த கலர். அதுக்கப்புறம் ட்ரீ பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு கிரிப்டோ பேஸ்ட் ஆப். இதுக்கு வந்து இது எப்போ ஆரம்பிச்சது 2017. இதுக்கு நான் ஆக்சுவலி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்கிறேன். இதுக்கு ஆக்சுவலி ஒரு டொமைன் நேம் இருக்குது. அண்ட் அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஐ டூ இட் லிட்டில் பை லிட்டில். ஸோ இதெல்லாம் வந்து ஐ கிவ் யூ அஸ் அன் அனௌன்ஸ்மெண்ட். இது வந்து ப்ரிட்டி மச் செடி வளர்க்குறது, மரம் வளர்க்குறது, பட் யூ லேர்ன் கிரிப்டோ வைல் டூ தட். அப்புறம் இது சும்மா மோட்டரைசிங் ஷாப்பு. இது வந்து டிக் சாட் அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கைஸ். எனக்கு வந்து டிக்டாக் வரதுக்கு முன்னாடி 2016 வந்து இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். இந்த டொமைன் நேம் டிக் சாட் அப்படின்னு பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஜியோ லொக்கேஷன் பேஸ்டு சேட்டிங் அப்ளிகேஷன், சேட்டிங் டேட்டிங்கு அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுக்கு லோகோலஸ்லாம் கூட அழகாக டிசைன் பண்ணி எல்லாம் வச்சுருந்தோம். நிறைய கான்செப்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தோம். இது வந்து நம்ம ஆஃபீஸ்லேயும் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு என்டர்பிரைஸ் சேட் அப்ளிகேஷனாகவும் யூஸ் பண்ணலாம். அது சேம் டைம்ஸில் நம்ம ஒரு ஃபன்னான அப்ளிகேஷனாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ மேபி வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ப்ரொடக்ஷனில் போட்டு பார்க்கலாம்.
எனக்கு இந்த எல்லோ கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்னோடய கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக், ஒயிட், எல்லோ இந்த கலர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் எல்லோ இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர். ஸோ இந்த கான்செப்ட் வந்து இந்த சேட் அப்ளிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் பாருங்கள், நம்ம 2016 ஆரம்பித்து 2017 ஒரு வருஷம் கழித்து திரும்ப டிசைன்லாம் பண்ணி வச்சு ஓகே நம்ம சான்ஸ் கிடைக்கிறப்ப அதை பண்ணலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெர்ச்சுவல் கார்ட்ஸ். நம்மளோட எல்லா ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் கார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல வச்சுட்டு நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அண்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2017 ஆரம்பித்து திரும்ப 2019 2 வருஷம் கழித்து திரும்ப அந்த யூஐ எல்லாத்தையும் திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணி ஓகே இதில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபுல்லாக டிசைன் பண்ணி ரெடியாக இருக்குது. இது எல்லாமே வந்து இஃப் யூ வாண்டட் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கூட பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது வேர்ல்டு இஸ் டூ பிக்ங்க. ஸோ அதனால் வந்து எத்தனை பேர் வந்தாலும் சரி, இஃப் யூ கிரியேட் அ வேல்யூ அண்டர் யுவர் ஐடியா யூ கேன் சக்சீட். இது வந்து லைக் லிங்க்டின், பட் இது வந்து மோர் லைக் ஃபார் ஈவெண்ட் அண்ட் நெட்வொர்க்கிங் குரூப்ஸ் இது எல்லாத்துக்கும். அண்ட் ஸோ இதெல்லாமே ரொம்ப டீட்டெயில்டான ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ இது குயிக்காக 2 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. மோர் லைக் லிங்க்டின் மாரி நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ இது வந்து iBeacon அப்படின்னு 2018. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வெர்ச்சுவல் கனெக்ட் வந்து எப்போ ஆரம்பிச்சது 2018. திரும்ப வந்து யூஐ வந்து 2019 ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப வந்து அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ iBeacon அப்படின்னு சொல்லிட்டு இது சும்மா 2018 ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். சோஷியல் ட்ராக்கர். ஸோ இது வந்து ஆல்ரெடி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இதுமாரி வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து இது அப்படியே கெட்டப்பில் போட்டு அப்படியே விட்டாச்சு. ஃபோர்ஜ் ஐகான் இது ஐ திங்க் ஆல்ரெடி நாங்கள் பண்ணியாச்சு. சும்மா ஒரு சோர்ஸ் கோட் இருந்துச்சு, அதை கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணி அப்லோட் பண்ணி விட்ருக்கோம். க்ளீனிங் அப்ளிகேஷன் இது வந்து க்ளீனிங் கம்பெனிஸ்லாம் வந்து அவங்க ரீசோர்ஸஸ் எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ண ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் அவங்கள மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2018 ஆரம்பிச்சது. கடைசி வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2020 பண்ணியிருக்கேன். ஸோ இதை பாருங்கள், இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாத்தையும் பண்ணி ப்ரிட்டி மச் ரெடி டு கோ. ஸோ ஜஸ்ட் டெவலப்மெண்ட் மட்டும்தான் முடிக்கணும். இதில் ஒவ்வொரு கரெக்ஷன் எல்லாத்தையும் போட்டு எல்லா விஷயம் இதெல்லாம் வந்து இந்த வெர்ச்சுவல் போர்ட்டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த லோகோ வந்து அதுதான். ஸோ இது வந்து டேக் யூ டு டிஃப்ரெண்ட் ஆப்ஸ். இது நீங்கள் வெர்ச்சுவல் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதே லோகோ தான். ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷன் வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் விண்டோஸில் இருக்க ஸ்டார்ட் மெனு மாதிரி. டிக் சேட் பார்த்தாச்சு, வெர்ச்சுவல் கார்ட்ஸ் பார்த்தாச்சு. இதான் க்ளீனிங் அப்ளிகேஷன் இது. அண்ட் நிறையா குட்டியாக நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து காஸ் லுக்கப்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் பண்ணலாம், அந்த குவிக்கர்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் லோ ப்ரியாரிட்டி. ஸோ அதனால் அப்படியே இருக்குது. இது வந்து ஸ்கேம் லுக்கப்னு 2016 ஆரம்பிச்சது. அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வர மெயில்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்கேமாக ரியலா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணணுன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லிவிடும் 60% ஸ்கேம், 60-70% ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி சொல்லிவிடும். அதேமாரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஒரு ஷூ வாங்குறீங்க, லேப்டாப் வாங்குறீங்கன்னா ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது ரியலாக கவுண்டர்ஃபிட் ப்ராடக்ட்டா, இது யாராவது திருட்டு போன ப்ராடக்ட்டா, உங்களுக்கு திருடின ப்ராடக்ட்டை விற்றுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. இப்போ 2016 கடைசி வெர்ஷன் வந்து இப்போ 2017 ஏதோ ஒரு ரிவைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபர்தராக இதில் இன்னும் ஒர்க் பண்ணல. ஒரு ஆட்டோகேட் மாரி ஒரு அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று டிசைன் பண்ணி வச்சுருந்தேன். எனிவே இது வந்து என்டர்பிரைஸ் ப்ளகின் மேனேஜர் இது. ஸோ நம்ம கம்பெனிஸ்லலாம் வந்து ப்ளகின்ஸ்லாம் டிப்ளாய் பண்ணுறதுக்கு எல்லா ப்ளகின்ஸும் ஆட்டோடெஸ்க்கு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ப்ளகின்ஸ், இந்த மாதிரி எல்லா ப்ளகின்ஸையும் வந்து டிப்ளாய் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சின்னதாக இது வந்து சின்ன மளிகை கடை, அந்த மாதிரி குட்டி கடைக்கெலாம் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பண்ணலாம். அவங்க என்ன நிறைய பேருக்கு கடன்லாம் கொடுப்பாங்க, அக்கௌண்ட்லாம் கொடுப்பாங்க. அது நான் பார்த்துருக்கேன், எப்போ ஒரு நோட் புக்கில் எழுதி வைப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது ஒரு ஆப் மாதிரி பண்ணி வைக்கலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 2017 பண்ண ஆப். இது டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருக்காவது கூட வந்து ஒரு தகராறு இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து ப்ராப்பரான ஒரு சேனலில் நம்ம அப்ரோச் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் இது. ஸோ ஒரு டிஸ்பியூட் இருக்குன்னா அது ப்ராப்பராக லாக் பண்ணி அதில் ஒரு ஆர்பிட்ரோ ஒரு லாயரையோ போட்டு அந்த கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் ப்ராப்பராக ட்ராக் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக போட்டு அண்டு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னா ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி இதில் போடுறது, ஃபோட்டோஸ் போடுறது எல்லாமே வந்து கிளியராக டைம்லைன் பேஸ்டு இருக்கும்.
ஸோ முன்ன பின்ன பேசுகிறது அந்தமாரி ஒரு விஷயம் இருக்காது. ஸோ நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் அப்படின்ட்டு. அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டுன்னு போட்டு வச்சுருக்காங்க, அதில் எதுவும் பண்ணல. இதெல்லாம் கேமு. இது வந்து என்னோடய ஓன் கிரிப்டோ கரன்சி. இது வந்து எப்போ பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 2019 இதுக்கு லோகோலாம் போட்டு, இது ஆக்சுவலி முன்னாடியே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பழைய பேஜஸ்லாம் டெலீட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடியே பண்ணியிருப்பேன். அண்ட் லோகோஸ்லாம் சும்மா ஸ்க்ரிபிள் பண்ணி எல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஆர்கிடெக்சர், இந்த என்னோடய பிளாக் செயின் வந்து எப்படி இருக்கணும், ஸோ எவ்வளோ செக்யூர்டாக இருக்கணும், ஸோ இது எப்படி யூசர் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், எப்படி என்னோடய அப்ளிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம எப்போ 2019 ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணது இதெல்லாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க, இதிலே ஒரு ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும், கேம்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபண்ட்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி ட்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே எழுதி வச்சுருப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 2019. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணேன், பிளட் டோனர் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இதை ஃபர்தராக எடுத்துகிட்டு போக முடியல. ஒரு ரீசன் வந்து டைம் ஃப்ரேம் இல்லை. ஐ திங்க் இப்போவே பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து ரொம்ப பெருசாக போச்சு, லைக் அரௌண்ட் 30 minutes ஆச்சு. ஸோ இதோட முடிச்சுப்போம். இது வந்து நம்ம பிளட்டு சர்ச் பண்ணுறவங்க வந்து ஒரு ப்ராப்பரான சேனலை சர்ச் பண்ணோம். ஸோ பிளட்டு, பிளாஸ்மா, பிளேட்லெட்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக சர்ச் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப் இருக்கட்டும். அண்ட் எப்படி வந்து ஆட் பண்ணுறது, அந்த பழைய ரிக்வஸ்ட்லாம் வந்து பழசுனா அது ரிமூவ் பண்ணிடணும், ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணுறது. ஸோ இந்தமாரி எல்லா விஷயத்தையும் வந்து போட்டு, எல்லா ஃபீச்சர்ஸையும் போட்டு இந்த ஆப் வந்து பண்ணுறதா ஒரு பிளான் இது. ஸோ இது ஆக்சுவலி டிசைன் எல்லாம் போட்டுச்சு. ஸோ 2019 ஆரம்பித்த ப்ராஜெக்ட் இதுவும் வந்து ஒரு 1 year முன்னாடி இருக்கும். அண்ட் இன்னும் இருக்குது, சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு ஒன்று தான். ஸோ இது இல்லாமல் மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லாமும் இருக்குது. வில் டாக் அபவுட் another வீடியோ. ஸோ என்னோடய கேம் டீசர் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து இதான் ஸ்க்ரீன்ஸ் இது. ஸோ இட்ஸ் கோன் பி நம்ம பப்ஜி அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமெல்லாம் இருக்காது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கேம் இதை நம்ம பண்ணி வில் க்ரோ ஃப்ரம் ஹியர் அப்படின்னு தான் நம்மளோட கான்செப்ட். இது சின்னதாக நம்ம பண்ண முடியும். அண்ட் ஸோ இதில் வந்து டெத் மேட்ச்சு, அதுக்கப்புறம் அரேனாஸ் இருக்கும். ஸோ அதில் போய் விளையாடுறது, மேப் சூஸ் பண்ணுறது, வெப்பன் சூஸ் பண்ணுறது, வெப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறது, அது எல்லாமே இருக்கும். அண்ட் கேம் ப்ளே மோடு இதெல்லாமே இன்னும் ரிவைஸ் பண்ணணும், ஐகான்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றணும், எல்லாம் செக் பண்ணணும். பட் வில் டூ. ஓகே கைஸ், இதெல்லாம் என்னோடய ஆப் ஐடியாஸ் இது. ஸோ தான் சொன்னேன். ஸோ ஐம் நாட் ஸ்கேட் இஃப் சம்மன் ஸ்டீல்ஸ் மை ஐடியா. ஸோ அவங்க பண்ணாங்கன்னா தட் இஸ் ஓகே. ஐ லேர்ன் ஃப்ரம் தெம், ஐ வில் டூ இட் பெட்டர். ஆல்ரைட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்ச் அப் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். வில் சி அகேன். தேங்க்ஸ்.